ஆஸ்ட்ரோகிரிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். செவ்வாய் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா கடக ராசியில நீர் ராசியில இருந்தாரு. இப்ப நெருப்பு ராசியான சிம்மத்துக்கு பயிற்சியாக போறார். 7/6/2025 இருந்து 28/7/2025 வரைக்கும் ஏறக்குறைய 45 நாள் சிம்மத்துலதான் பாத்தீங்கன்னா செவ்வாய் உட்கார போறார். ஆல்ரெடி அங்க கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப சிம்மத்துல கேதுவும் செவ்வாயோட இணையும் போது, அதாவது கேது செவ்வாய் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போது நேரம் பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க லார்ட் ஆஃப் 2 and 9 செவ்வாய் பகவான் தான். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் செவ்வாய் தான் அதிபன். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் பாருங்க இப்ப 6ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். 6ஆம் பாவம் கேத்துவோட இணையறான். 6ஆம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம் கேத்துவோட இணைஞ்சிருக்கா. அப்ப நிறைய மீனராசி அன்பர்கள் கடன் வாங்கும் போது யோசிங்க. அப்படியே கடன் வாங்கினாலும் பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க. அப்படியே பெரிய லெவல்ல கடன் வாங்கினாலும் தனிநபர் கடன் தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது கண்டிப்பா வச்சுக்கோங்க. எதிரிகள் பெருசா மீனத்துக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருக்கூடிய ஃப்ரெண்ட்லியா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ். பியாண்ட் தட் எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா நீங்களா எதிர்ப்பு அப்படின்றத ஏற்படுத்திக்காதீங்க. நீங்க ஏற்படுத்திக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த 6ஆம் பாவம் செவ்வாயும் கேத்துவும் இணைவு நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்களை கூட நம்மளுக்கு எதிரியா மாத்தும். அவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்வாங்க, நீங்களும் சட்டுன்னு கோவப்பட்டுருங்க. சோ ஒரு நல்ல ஒரு உறவு முறை இல்ல நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல லவ்வரு, ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்களை இழக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். நம்மளோட கோபத்தினால, குரோதத்தினால, ஆத்திரத்தினால இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை எதுவுமே சம்பந்தமே இல்லாதவங்க ஒருத்தவங்க புதுசா பகையாளியா வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆக இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம ஒண்ணும் இல்லைங்க, சின்ன லெவல்ல கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடன் வட்டி வட்டி குட்டி போடும், குட்டி குட்டி போடும், பெரிய லெவல்ல வந்துடும். அதனால எப்பயுமே தனிநபர் கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம். இன்னொன்னு, நீங்க ஜென்ம சனியில இருக்கீங்க. ஜென்ம சனியில இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்த கூட சனி பகவான் ஊதி 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 பெருசாக்க ட்ரை பண்ணுவாரு. அவரை ட்ரை பண்றது அவர் தோத்து போயிட மாட்டாரு. நம்ம தோத்து போயிடுவோம் பல நேரங்கள்ல. அதாவது பல நேரங்கள்னு சொல்லும் போது சொல்றதை விட 99.9% நம்ம சனி பகவான் கிட்ட தோத்து போவோம். ஆனா சனியும் தோத்து போவார். எப்ப அப்படின்னா நம்ம ஈசனை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றோம் அப்படின் போது சனியை நான் உன்னை கஷ்டப்படுத்தவே விருப்பப்படல, என் இறைவனை நீ வழிபாடு பண்ற, நான் தோல்வி ஓத்துட்டு ஒதுங்கிடுறேன் அப்படின்னு ஒதுங்குவார். சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஆக நம்ம இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பரிகாரம் என்னங்க? இதுக்கு நாங்க ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னா, பொதுவாவே நான் முன்னமே சொன்னேன், நீங்க சிவ வழிபாடு அப்படின்றது வச்சுக்கோங்க. மாசத்துல ஒரு நாளாவது நீங்க சிவ வழிபாடு பண்ணுங்க. அது பௌர்ணமியா இருக்கலாம், மாத சிவராத்திரியா இருக்கலாம், பிரதோஷமா இருக்கலாம், இல்ல சோமவாரம் திங்கக்கிழமையா இருக்கலாம், வழிபாடு பண்ணுங்க. இல்ல ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணலாம், உங்களுக்கு என்னைக்கு லீவோ அன்னைக்கு. அதே மாதிரி பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, சொந்த பந்தங்களுக்கு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது, ஹோட்டல் கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி உப்பு போட்ட உணவுகள் நீங்க வாங்கி கொடுக்கறது. எல்லா உணவும் உப்பு போட்டுதான் இருக்கு. நம்ம ஸ்வீட்டேஸ் நம்ம வாங்கி கொடுத்தா கூட அதுல உப்பு இருக்கு, அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு. அந்த மாதிரி உப்புள்ள உணவு நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னும் போது நிறைய நல்லது அப்படின்றது ஆப்வியஸ்லி மீனத்துக்கு நடந்துரும். அதுக்கும் மேல நான் சொன்ன மாதிரி சிவ வழிபாடு மறந்துடாதீங்க. வாழ்த்துக்கள்.